வணக்கம். நீங்கள் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்டா? பரீட்சை எழுதியிருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தான், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஐ எம் டாக்டர் வேணுகோபால், சைக்காலஜிஸ்ட். ஸோ மத்திய அரசாங்கத்தில் ஒரு அருமையான இணை மருத்துவ படிப்பு பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கான வாய்ப்பு கொடுத்துருக்கான். இதற்கு நீட் தேவையில்லை, உங்களுடைய ப்ளஸ் டூ மதிப்பெண் தேவையில்லை, அதே போல் உங்கள் பேரண்ட்ஸுடைய ஃபீஸ் அப்படிங்கிற பணமும் தேவையில்லை. சார் ஆச்சரியமாக இருக்கே, எப்படிரா அப்படிங்கிற போது, ஸோ இந்த ஃபீல்டில் கிட்டத்தட்ட மெடிக்கல் என்ட்ரன்ஸ் ஃபீல்டில் 26 வருஷமாக நான் லிவிங்கில் இருக்கேன். ஸோ அந்த அடிப்படையில் இப்போ எய்ம்ஸில் அருமையான வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பலவேறுபட்ட கோர்சஸ் இருக்குது. பிஎஸ்சி நர்சிங் 4 வருட படிப்பு, கிட்டத்தட்ட 3 வருஷம் ஒரு 6 மாதம் இன்டென்சிவ் ட்ரைனிங்கோட பிஎஸ்சி எம்எல்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ரேடியோ தெரப்பி, ஆப்டோமெட்ரி, நியூரோ டெக்னாலஜி, இது மாதிரியான நிறைய படிப்புகள் உங்களுக்கு, பர்ஃபியூஷன் டெக்னாலஜி, கார்டியக் டெக்னாலஜி, அது மாதிரியான நிறைய படிப்புகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த படிப்புக்கான அப்ளிகேஷன் இப்போ ஓப்பன் ஆகிருக்கு. நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டிய நேரம். ஓகேங்களா சார்? இதுக்கு எலிஜிபிலிட்டி கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு தகுதி +2 படிச்சிருக்கணும். இப்போ பரீட்சையில் இருந்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே முடிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் எலிஜிபிள். இல்லை சார் நான் ஒரு டிகிரி படிச்சிருக்கேன் சார், சயின்ஸ் டிகிரி அப்படின்னாலுமே நீங்கள் எலிஜிபிள். இல்லை நான் +2 சயின்ஸ் படிச்சிருக்கேன், அதுக்கு மேலே வேறு குரூப் டிகிரி படிச்சிருக்கேன் அப்படின்னாலுமே கிட்டத்தட்ட 17 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருந்தால் யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை. பையனாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? ஸோ அதற்கடுத்து இந்த கோர்ஸில் வந்து எவ்வளோ மினிமம் குவாலிஃபைங் நேச்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு 50%, 50% மதிப்பெண் எடுத்துருக்கணும். 45% ரிசர்வ்டு கேட்டகரி, SC/ST கம்யூனிட்டி சார்ந்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படிப்புக்கான அப்ளிகேஷன் இப்போ ஓப்பன் ஆகிருக்கனால கிட்டத்தட்ட பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இப்போ நான் வீடியோ போகிறதுலேருந்து ஒரு 5 நாட்கள் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ 5 நாட்களுக்குள்ளே நீங்கள் வேகமாக அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, அதுக்கான டைம் வந்து அடுத்த மாதம் வரைக்கும் 5ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்கான், மே மாதம். பட் இருந்தாலுமே அடிப்படையில் ஒரு பதிவு அப்படிங்கிறது அரசாங்கத்தில் எதிர்பார்க்குறாங்க. அது 17ஆம் தேதி என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபைனல் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்கிறாங்க. இதுக்காக நீங்கள் உடனே போய் அப்ளிகேஷன் போடும் பொழுது அந்த அப்ளிகேஷனுக்கான இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அதற்கான ஏதாவது காஸ்ட் நாங்கள் கட்டணுமா, பணம் கட்டணுமா அப்படின்னா எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு இந்த 6 நாள் 5-6 நாளுக்குள்ளே நீங்கள் போய் நேரடியாக சில பர்டிகுலர்ஸை மட்டும் ஒரு 5 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 5 ஸ்டெப்ஸை மட்டும் பதிவு பண்ணிடுங்க. இதில் கையில் கொண்டு போகக்கூடிய சில தஸ்தாவேஜுகள் உங்களுக்கு இருக்குது, அதை நீங்கள் கொண்டு போயிருங்க. ஃபோட்டோகிராஃப் இருக்குது, அப்புறம் ஆதார் ஐடி இருக்குது, ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் இருக்குது. ஓகே, உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, +2 மார்க் ஷீட்டு இன்னும் வரலை, அதனால் அது தேவையில்லை. இல்லை நான் PWD கேண்டிடேட்ஸாக இருந்தால் நீங்கள் அதுக்கும் நீங்கள் கொண்டு போயிடலாம். ஸோ ஃபிசிக்கலி சேலஞ்சு, இது மாதிரியான விவரங்கள்லாம் அதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் முதல்ல ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் போட்டுருங்க. ஸோ சார் நீங்கள் சொன்னீங்க நீட் தேவையில்லை, மார்க் தேவையில்லை, ஃபீஸுங்கிற முறையும் நம்ம கட்ட தேவையில்லை, அப்போ எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, செலெக்ஷன் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ரிட்டன் டெஸ்ட், ஒரு எழுத்து தேர்வின் அடிப்படையில் தான் எடுக்கிறாங்க. ஒரு கேள்வி 4 விடைகள் கொடுத்துருக்காங்க, மல்டிபிள் சாய்ஸ் டு செலக்ட் த கரெக்ட் ஆன்சர் அமங் த சாய்ஸஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சார் அது எழுதணுமா அப்படின்னு. இதில் வந்து கடந்த ஆண்டு கட் ஆஃப் என்னன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 45% எடுத்தவங்களுக்கே வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால மிகப்பெரிய விஷயம்லாம் இல்லை. ஓகே, ஸோ இதற்காண்டி உங்களுக்கான எக்ஸாமினேஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 75-80 நாட்கள் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் இப்போ எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கீங்க. +2 படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, ஒழுங்காக உட்காந்து கன்சிஸ்டன்சியாக நீங்கள் அழகாக படிச்சிங்கன்னா இதில் வின் பண்ணிட்டு போயிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மல்டிபிள் சாய்ஸ்னால் எந்த சப்ஜெக்ட்லேருந்து சார் கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் +1 படிச்சிருக்கீங்கல்ல, அதில் உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, அதாவது பயாலஜி, ஓகேங்களா? அதுக்கடுத்து ஜென்ரல் நாலேஜ், இந்த சப்ஜெக்ட்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இதனுடைய டீட்டெயில் அக்கௌண்ட் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த சப்ஜெக்டில் எப்படி சார் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு சின்ன மெமரி டிப்ஸ் இந்த நேரத்தில் சொல்கிறேன். ஓகே, அடுத்த டீட்டெயில் நெக்ஸ்ட்டில் சொல்லிடுறேன். எல்லாமே ஒரே நேரத்தில் நான் சொல்ல உங்களுக்கு முடியாது, கிரகிக்கவும் முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு கெமிஸ்ட்ரி கொஸ்டினோ, ஒரு பயாலஜி கொஸ்டினோ, ஒரு ஃபிசிக்ஸ் கொஸ்டினோ எடுத்துக்கங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஜென்ரல் நாலேஜ் இருக்குது, ஜென்ரல் நாலேஜ்லேயும் ஒரு கொஸ்டின் இருக்குது. கிட்டத்தட்ட 10 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க. இதை எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரல் நாலேஜ்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேனே, தமிழ்நாட்டோட தலைநகர் என்ன, வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடுன்னா நீங்கள் சிரிப்பீங்க, என்ன இப்படி கேவலப்படுத்துறீங்க எங்களை அப்படின்னு. ஸோ சென்னைன்னு எல்லா பேருமே சொல்லிடுவாங்களே அப்படின்னு. இப்போ வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் மேகாலயா, சிக்கிம் அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு சிலர் சொல்லலாம், ஒரு சிலர் தடுமாறலாம். ஓகே, இப்போ வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் மேகாலயா, மேகாலயாவுடைய கேபிட்டல் என்ன, நான் இதுக்கு ஆன்சர் சொல்ல மாட்டேன், நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஓகே, ஆப்ஷன் மட்டும் கொடுத்துறேன். ஓகே, மேகாலயாவில் மேகம்னு இருக்கா, அண்டர்லைன் பண்ணுறீங்களா, மேகம். அப்போ மேகத்தில் காற்று சில்லுன்னு அடிக்குது, மேகத்தில் காற்று எப்படி அடிக்குது, சில்லுன்னு அடிக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் மேகாலயா,
அப்படின்னு சொல்லும் பொழுது 4 சாய்ஸ் கொடுக்குறேன். சில் அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள். திஸ் இஸ் ஆன்சர். ஓகே, ஐஸ்வால், இம்பால், அகர்தலா, ஷில்லாங். என்ன சொல்லுவீங்க? எக்ஸலண்ட், வெரி குட். எவ்வளோ அழகாக சொல்லிட்டீங்க. ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின். ஓகே, அப்போ ஷில்லாங் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்கிறீங்க. ஓகே சார், வெரி குட். அதுக்கடுத்து இப்போ பயாலஜியோ இல்லை ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலையோ இதுலலாம் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னா, இப்போ டேர்மை ஞாபகம் வச்சுக்கலாம். அதே நேரத்தில் சில நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஒன்றும் இல்லை, வாட் இஸ் த பேத்தஜெனிக் ஃபார்ம் ஆஃப் டைஃபாய்டு டிசீஸ் அப்படின்னு கேட்குறாங்க. டைஃபாய்டு காய்ச்சலை உருவாக்கக்கூடிய கிருமியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது நான் 4 ஆன்சர் சொல்ல போகிறேன். அதில் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. டைஃபாய்டு அப்படின்னு சொல்லும் பொழுது டைப் அப்படின்னு வச்சுக்கலாமா? அதுலேயே அண்டர்லைன் பண்ணுறீங்க. நான் அதில் இருக்கிறத தான் சொல்கிறேன். டைப் ஒரு சிஸ்டரை பார்க்குறீங்க, இல்லை ஒரு சார் பார்க்குறீங்க. சல்லுன்னு நடிக்கிறாரு. எப்படி நடிக்கிறாரு? சல்லுன்னு நடிக்கிறாரு. ஓகே, அப்போ ஷல் அப்படிங்கிற வார்த்தை கீழே இருக்கான்னு பாருங்கள். What is the pathogenic form of typhoid disease or causative agent of typhoid disease? One is Entamoeba, second one is Ucheriria, third one is Salmonella, fourth one is Trypanosoma. இப்படி வச்சுக்கோங்க. இதை எப்படி ஞாபகம் பண்ணலாம்? வெரி குட். நான் சொல்லவே விடலை இனிய. சல்மோனல்லா இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேயா? சரிங்க சார். இதில் டேர்ம்ஸ் நம்பர்ஸ் வருது சார், எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம்? இப்போ ஹைட்ரோகுளோரிக் ஆசிடோட நம்பர் என்ன, NaOHோட நம்பர் என்ன, NH3யோட நம்பர் என்ன, இதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஆகுது சார். அதனுடைய pH வேல்யூ எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன சாம்பிள் மட்டும் தான் இப்போ சொல்கிறேன். ஓகே, வாட் இஸ் த pH வேல்யூ ஆஃப் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்? HClன்னு சொல்லுவீங்க இல்லையா? எஸ். முதல் என்னது? முதல் லெட்டர் H. H அப்படிங்கிறத ஹீரோன்னு வச்சுக்கலாமா? ஓகே, தாராளமாக வச்சுக்கலாம். ஹீரோவுக்கு ஒரு ரைமிங் நம்பர் சொல்லுங்கள். அதாவது ரைமிங் நம்பர். ஓகே, எதுக்கு மோனையா இல்லையா? கொட்டு 8 அப்படின்றீங்க. அதே போல் ஹீரோ அப்படின்னா 0. எக்ஸலன்ட், வெரி குட். அப்போ 0 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேயா? இது மாதிரி தான் நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஓகே, ரொம்ப உங்களை ரொம்ப மிகப்பெரிய லெவலில் கஷ்டப்படுத்திலாம் கேட்க மாட்டாங்க. பட் அதற்கான அவேர்னஸ் இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. பிள்ளைங்க நல்லபடியாக கொஞ்சம் கண் விழிச்சு அப்ளிகேஷனை போட்டு உடனடியாக ப்ராசஸ் பண்ணிடுங்க. ஓகே, கொஞ்சம் பார்த்துக்குருவோம். இன்னும் 6 நாள் இருக்குது, 5 நாள் இருக்குது, அடுத்த மாதம் வரைக்கும் இருக்குன்னா முதல்ல பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் மஸ்ட். ஓகே, இந்த 5-6 நாளுக்குள்ளே பண்ணாதான் அதுக்கடுத்து ஃபைனல் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நமக்கு டைம் கொடுக்குறாங்க. ஓகே, இம்மிடியேட்டாக உடனே அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, ஐ வில் மீட் த நெக்ஸ்ட் வீடியோ. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ வில் மீட் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.